Hi friends, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணுற யூபிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ கட் ஆஃப் ஆகும். அதாவது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லோடு இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஆஃப் ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஐபேட் சார்ஜர் கனெக்ட் பண்ணி ஐபேட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து யூபிஎஸ் ஆன் பண்ணுறேன். ஓகே, ஆன் ஆயிடுச்சு. இங்கே சார்ஜிங் வருது இல்லைங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வாட்ஸுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். பேட்ரி பேக்கப் வந்து இன்னும் சேர்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் தான் கொடுப்பாங்க. இப்போது சார்ஜ் ஏறிட்டுருக்கு. சார்ஜரை பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆகிடுச்சு, சார்ஜ் ஆகலை. இங்கே எதுவும் இண்டிகேஷன்ஸ் எதுவும் இல்லை. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 வாட்ஸ் பல்பு கனெக்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 வாட்ஸ் பல்பு. இதை வந்து நான் கீழே வச்சிட்றேன். இப்போ உங்களுக்கு வந்து அந்த 100 வாட்ஸ் பல்ப் எரியும். 100 வாட்ஸ் பல்ப் எரியுது. ஓகே, இன்னும் பல்ப் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு வெளிச்சம் அடிக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். ஒரு 45 செகண்ட்ஸ் டு ஒரு நிமிஷம் அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஆஃப் ஆயிரும், கட் ஆஃப் ஆயிரும். ஆனால் 100 வாட்ஸுக்கு மேலே இல்லை 100 வாட்ஸு இந்த கன்செப்ஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த யூபிஎஸ் வந்து ஆனில் இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா வைஃபை ரவுட்டருக்கு வந்து இது யூஸ் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டே இருக்கும். மொபைல் சார்ஜ் போட முடியாது. சின்ன எல்இடி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. லேப்டாப் சார்ஜ் போட முடியாது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு மெயினாக வந்து பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. எதுக்குன்னா கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே டிஸ்சார்ஜ் ஆகிருக்கு. இப்போது இதில் வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பாக பாருங்கள். ஓகேங்களா? இதில் வந்து பிஎஸ்எம் மோட் அப்படின்னு சொல்லிட்டு R19 சொல்லியிருக்கோம். ஃபோக்கஸ் ஆகுது, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. சரி, ஓகே, இப்படியே காமிக்கிறேன். இதில் வந்து R19 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து எதுனா இங்கே வந்து இதில் சென்ட்ரு உங்களுக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணுறப்ப காட்டுறேன். 01B அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் இந்த 2 ரெசிஸ்டர் வரும். அதாவது R20 ஃபஸ்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் R19 இருக்கும். இதில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? பிஎஸ்எம்னா பவர் சேவிங் மோடு. R19 கனெக்டில் இருந்துச்சுன்னா அது வந்து இது இருக்கும். நோ பிஎஸ்எம்னா NC நார்மலி கனெக்டடு. NCங்கிறது நார்மலி கனெக்டடு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து 01B அப்படின்னு இருக்கிற ரெசிஸ்டர் மட்டும் நான் சால்டர் பண்ணி தூக்கிடுறேன். நான் சால்டர் பண்ணி தூக்கிட்டு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ரெசிஸ்டரை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. தெரியுதுங்களா? இந்த R19 அப்படிங்கிற ரெசிஸ்டர் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். ஒன் செகண்ட். ஓகே, இப்போ ஐபேட் சார்ஜர் கனெக்ட் ஆகிருக்கு. ஐபேட் சார்ஜ் ஆகலை. இப்போது ஆன் பண்ணுறேன். ஓகே, 48 341. ஒரு நிமிஷம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த எல்இடி எரிஞ்சிட்ருக்கும்.
ஏன்னா பவர் சேவிங் மோடு மட்டும் நம்ம இப்போ வந்து டிசேபிள் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. த்ரீ 42 ஆயிடுச்சு. 43 வரைக்கும் பார்க்கலாம். இன்னும் சார்ஜிங் ஆகிட்டு தான் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எல்லோ லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. த்ரீ 43 ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் சார்ஜிங்கில் தான் இருக்குது, பார்த்துக்குங்க. இன்னும் சார்ஜிங்கில் தான் இருக்குது. ஓகே, இப்போ அந்த ரெசிஸ்டர் மட்டும் தூக்கி விட்டால் போதும், வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.